ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவில் நிலைப்படியை மிதிக்காமல் தாண்டறதுக்கான காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே நாம் கோவிலுக்கு உள்ளே போகும்போது நேர்மறையான எண்ணங்களோடு செல்லணும். ஏன் அப்படின்னா, கோவில் முழுவதுமே நேர்மறையான அதிர்வுகள் மட்டுமே நிரம்பி இருக்கும். அதனால் அத்தகைய இடத்துக்கு நம்ம போகும்போது நம்மோட நேர்மறையான எண்ணங்களோட ஆற்றலோடு தான் நம்ம செல்லணும். கோவிலுக்கு உள்ள நுழையும் போது கோவிலோட நுழைவாசலில் உள்ள முதல் படியில் கால் வைக்காமல் அதை தாண்டி செல்வது வழக்கம். அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை மிதித்து செல்லக்கூடாது, அதை தாண்டி தான் செல்லணும். அதை பார்க்கும் பொழுது நமக்கு படிக்கட்டை ஏன் மிதிக்காமல் தாண்டி செல்கிறோம் அப்படின்னு தோணும். அந்த நேரத்தில் நாம்ளும் அப்படி தான் செல்ல வேண்டுமா அப்படிங்கிற எண்ணம் எழும்பும். அந்த நேரத்தில் நாம்ளும் அந்த படிக்கட்டை மிதிக்காமல் தாண்டி தான் கோவிலுக்கு உள்ள நுழைவோம். அதற்கு காரணம் என்னென்னா, இந்த பதிவில் நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். எப்பொழுதுமே நம்ம கோவிலுக்கு செல்கிறதுக்கு எப்பொழுதுமே நம்ம கோவிலுக்கு உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற தண்ணீர் குழாயில் பாதங்களை நினச்சிட்டு தண்ணீரை தலையில் தெளிச்சிட்டு தான் உள்ளே போவோம். அதற்கான காரணம் என்னென்னா, நாம் நம்மளை வச்சுக்கிட்டு தான் கோவில் எண் கோபுரத்தையும் கலசத்தையும் வழங்கிவிட்டு அதுக்கப்புறம்தான் துவார பாலகர்கள் வழிபட வேண்டும். கோவில் நுழைவு வாயிலில் படிக்கட்டு மிக பெரிதாக இருந்தாலும் கூட அதை நாம் தாண்டி செல்லணும். அவ்வாறு நாம் செல்லும் பொழுது நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் அழிந்து நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கும். கோவில் நுழைவாயில் உள்ள படிக்கட்டை மிதித்து செல்லாமல் தாண்டி கொண்டு சென்றோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டு செல்வதற்காக அர்த்தம் அப்படின்னு கூறப்படுது. அதனால் கோவிலுக்கு செல்லும் பொழுது நுழைவாயில் உள்ள படிக்கட்டை தாண்டி தான் எப்பொழுதும் செல்லணும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.